என்னை உன்னில் இணைக்க வந்தேன், ஏற்றுக்கொள்வாயா? தொடரும் பயணம் பாதம் வைத்தேன், ஏற்றுக்கொள்வாயா? இறை தியாக வாழ்வை நாளும் வாழ அர்ப்பணமென்னை தருகின்றேன், ஏற்றுக்கொள்வாயா? என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா? என் லட்சிய பயணம் தொடர்ந்திட என்னை உன்னில் இணைக்க வந்தேன், ஏற்றுக்கொள்வாயா? தொடரும் பயணம் பாதம் வைத்தேன், ஏற்றுக்கொள்வாயா? பிதாசுடன் தூயாவின் பேராலே ஆமென். பாஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போ அவரது பெயரா கூடிடுவோம், ஒருமையுடன் பலி அர்ப்பணிப்போம். அனைவரும் புறவாயிடுவோம், புதிதாய் பீடமமைத்திடுவோம். குருவின் அன்பினொளி பலியை திருமுன்னிலையில் அர்ப்பணிப்போம். பஸ்காவின் திருநாளிலே ஆண்டவருடைய கட்டளை போல் அவரது பெயரால் கூடிடுவோம், ஒருமையுடன் பலியர்ப்பணிப்போம். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர்க்கு அமைதி, நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர்க்கு அமைதி, நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர்க்கு அமைதி, நம்பிக்கையும் என்றென்றும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானகதூதரும் பூலக மாந்தரும் நீர் தூயவர் தூயவர்
தூயவர் என்று ஆர்ப்பரிக்கின்றனர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீயாவினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதி முதல் என்றென்றும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராய் இறைவா, உமது அன்பு திருமகன் மனிதீனத்தை புதுப்பிக்கவும் மீட்கவுமாக எங்களுக்கு தயகோர்ந்தருளிய மறை பொருள்களை நிறைவேற்ற நாங்கள் வலுவற்றோராயின் எங்கள் வலுவின்மையை போக்கி எங்களை வல்லவராக்கியருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். ஆண்டவரே என் அரசேவும் புகழை என்றும் பாடிடுவே. சர்வேசாவும் திருநாமம் போற்றிடுவேன் நான் எந்நாளும். ஆண்டவரே உம் புகழ் பாடி அனுதினம் உம்மை வாழ்த்திடுவேன். ஆண்டவர் மகிமை நிறைந்தவரும் மிகவும் புகழ்ச்சிக்குரியவரும். பாடிடுவாயன் ஆத்மாவே ஆண்டவரின் புகழ் கீதங்கள். வாழும் நாட்கள் முழுவதிலும் அவரது புகழை பாடிடுவே. முழுவதிலும் இறை புகழதனை பாடிடுவே. வேந்தனிலோ ஒருவரிலோ வேண்டா சரணம் வைத்திடுதல். நன்றே தகுதியோ மந்தோனம் ஆண்டவர் தம் புகழ் பாடிடுதல். புகழ்வோம் அவரது திருப்பெயரே. இறைவன் புகழ்தற்குரியவரே. சிதறிய இஸ்ராயேலர்களை இறைவன்
சேர்க்கின்றார். எருசலேம் நகரை எழுப்புகிறார். அவரே கருணை கடலாவார். மக்களினத்தார் மத்தியிலே புகழ் கீதம் பாடிடுவே. திரளாம் மக்கள் முன்னிலையில் புகழ் பாடி வணங்கிடுவே. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழென்றும் ஆதியிலே கூடாக புகழ். ஆமென் ஆமென் என்றென்றும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராய் இறைவா, உமது அன்பின் நறுமணம் எங்களில் வீசுவும் முதுண்மை ஞானம் எங்கள் ஆன்மாக்களை உணர்விக்க செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் உமது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பேர்களும் நலங்களும் நிறைந்து முடிச்சு விடுந்திருக்கும் திருச்சபை உம்மை இடைவிடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஏனெனில் நீரெல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திருக்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். உம்மை தீர்க்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இயேசு மெசியா, தாழ்மையோடு உம்மை வணங்கி புகழ்கின்றோம். தீர்த்தாமெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர் தாமழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் உடல்களை உயர்ப்பிப்பவரும் ஆன்மாக்களை மீட்பவரும் உயிரை நாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுது உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்திருக்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். குரல் எழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றா பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற சர்வேசுரனே வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். சர்வேசாமி தூயவரே, வல்லவரே நீர் தூயவரே, அமரரே நீர் தூயவரே, எங்களிலும் அருள் பொழிந்தருளும். ஜெபமாக. சமாதானம் நம்முடனே. புனிதர்களில் மனமோந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் அமரருமான ஆண்டவரே,
உமது இயல்பு கேட்டவாறு இப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசீரளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரு. தந்தை மகன் தூயாவியாகிய இறைவா என்றென்றும் எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வழிப்பவையும் தெய்வீகமான உம்முடைய கட்டளைகளின் இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியே உணர்வித்தருளும். அவை வழியாக ஆத்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையும் இடைவிடாமலுமே புகழவும் உமது கருணையாலும் ஆசையாலும் எங்களுக்கு உதவி அளித்தருளும். தந்தை மகன் தூயாவியாகிய இறைவா என்றென்றும் சகோதர சகோதரிகளே, புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். குருவே, மெஸ்ஸியாவை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயத்தில் எங்களுக்கோர் இடம் வேண்டும். நாங்கள் யாருக்கும் தீங்கிழைக்கவில்லை, யாரையும் வஞ்சிக்கவும் இல்லை. நீங்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்பதற்காக நான் இவ்வாறு கூறவில்லை. நான் ஏற்கனவே கூறியவாறு நீங்கள் எங்கள் நெஞ்சில் நிறைந்திருக்கிறீர்கள். நாம் செத்தால் ஒன்றாய் சாவோம், வாழ்ந்தால் ஒன்றாய் வாழ்வோம். உங்கள் மேல் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. உங்களை குறித்து மிகவும் பெருமைப்படுகிறேன். எல்லா இன்னல்களுக்கும் இடையே என் உள்ளத்தில் ஆறுதல் நிறைந்திருக்கிறது, மகிழ்ச்சி பொங்கி வழிகிறது. மாசிதோனியாவிற்கு வந்தபோது எங்களிடம் மன அமைதியே இல்லை. வெளியே போராட்டம், உள்ளே அச்சம். இவ்வாறு எல்லா வகையிலும் துன்புற்றோம். தாழ்ந்தோருக்கு ஆறுதல் அளிக்கும் கடவுள் தீத்துவின் வரவால் எங்களுக்கும் ஆறுதல் அளித்தார். அவரது வருகையால் மட்டுமல்ல, நீங்கள் தீத்துவுக்கு அளித்த ஆறுதலாலும் நாங்கள் ஆறுதல் அடைந்தோம். எங்களை காண நீங்கள் கொண்டிருந்த ஏக்கத்தையும் நீங்கள் அடைந்த துயரத்தையும் நீங்கள் என்னிடம் காட்டிய ஆர்வத்தையும் பற்றி அவர் எங்களிடம் சொன்னபோது நாங்கள் மிகுதியான மகிழ்ச்சி அடைந்தோம். நம் ஆண்டவராகிய மிசிகாவுக்கு புகழ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளத்தில் இனிதொரு செய்தி ததும்பி வழிந்து நிறைகிறதே. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னவர் திருமன் தேனினுவெனிய இசையாய் அதனை வடித்திடுவேன் நான். எந்த நாவோ வரிகவி கையில் எழுதும் கோல் போலாகின்றதே. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை திருமகன் தூயாவி மூவர்க்கும் புகழுண்டாகட்டும். ஆதி முதற்கின் நாள் வரை என்றும் அவ்வாறாகுக. ஆமென், ஆமென். அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கவனமாக நின்று தூய நற்செய்தியை கேட்போம். சமாதானம் உங்களுடனே. புனித யோவான் அறிவித்த நம் ஆண்டவரே மிசிகாவின் தூய நற்செய்தி. நம் ஆண்டவராகிய மிசிகாவுக்கு புகழ். இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரப்பி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். பகலாய் இருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நான் செய்ய வேண்டி இருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை
பார்வையற்றவருடைய கண்ணில் பூசி, நீர் சீலோவாம் குளத்துக்கு போய் கண்ணை கழுவும் என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். கிறிஸ்துவேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, கைத்தா காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை இன்று திருச்சபை திருவிவிலியம் வழியாக நம்மோடு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியுண்டு. கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடக்க நீ தயாராய் இருக்கிறாயா இல்லையா? நாம் இன்று படித்து கேட்ட நற்செய்தி பகுதியில் அந்த பார்வையற்ற மனிதனோடு இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை, நீ சீலோவாம் குளத்துக்கு போய் கழுவும். அந்த வார்த்தையை கேட்டு அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு அவர் தயாரான போதுதான் அவருடைய வாழ்க்கையில் கடவுளினுடைய ஒரு ஆசீர்வாதம் அல்லது கடவுள் அவர் மூலமாக ஒரு புதுமை செய்ய முடிந்தது. என் அன்பு சகோதரர்களே, இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, மாறாக திருவிவிலியத்தில் நாம் பார்க்கும்போது அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் எல்லோரும் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க, அவர் சொன்னபடியே கேட்பதற்கு அல்லது அதன்படியே செயலாற்றுவதற்கு தயாரானவர்கள். யோவான் நற்செய்தி முதல் பாகத்தில் நாம் பார்க்கிறோம், கானாவூர் திருமண வீட்டில் அங்கே திராட்சரசம் தீர்ந்து போகும்போது பணியாளர்களிடம் கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த தண்ணீரை நீங்கள் பரிமாறுங்கள். அது திராட்சரசமாய் மாறியதா இல்லையே என்று அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க அவர் தயாரானார். அதே போல 10 தொழுநோயாளர்கள் குணமடைவதற்காக ஆண்டவருடைய பக்கத்தில் வரும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்களே போய் குருக்களுக்கு உங்களை காட்டுங்கள். போகும்போது அவர் குணமடைந்ததா இல்லையா, അല്ലെങ്കിൽ குணமடையாமல் நாங்கள் எப்படி குருக்களிடம் போக வேண்டும் என்ற கேள்வி அவர் எழுப்பவில்லை. மாறாக அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க அவர்கள் தயாரான போகுന്ന வழியில் அவர்கள் குணமடைகிறார்கள். பழைய ஏற்பாடிலும் எலிஷா இறைவாக்கினர்களிடம் நலம் பெறுவதற்காக, தொழுநோயிலிருந்து நலம் பெறுவதற்காக வரக்கூடிய நாமான், அவரோடு எலிஷா அவருடைய சீடர் வழியாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான், போகும்போது நீ யோர்தான் ஆற்றில் 7 தடவை முங்கி குளித்து போங்க. அப்போதும் அப்படி செய்தால் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லது போகும்போது தனக்கு குணம் பெறுமா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் இல்லாமல் அதை பின்பற்றுவதற்கு அவர் தயாரானார். அவருடைய வாழ்க்கையிலும் நலமடைவதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, கடவுள் நம்மோடு கேட்பதும் இதுதான், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நீ தயாரா? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான காரியங்களை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான அனைத்தை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வார்த்தைக்கு செவிமடக்க நீ தயாரா? நான் சொல்லும்படி நீ கேட்பதற்கு, அதன்படி செயலாற்றுவதற்கு நீ தயாரா? இந்த கேள்விக்கு நாம் கடவுளுக்கு உத்தரம் கொடுக்க வேண்டிய நாள் இது. நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு, அவருடைய போதனைகளுக்கு ஏற்றவாறு, கடவுளுடைய கட்டளைகளுக்கு ஏற்றவாறு என்னுடைய வாழ்க்கையை அமைப்பதற்கு என்னால் பிடித்தது உண்டா? ஒருவேளை நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்ப துயரங்கள் மாறாமல் இருப்பதற்கு காரணம் இதுதான். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்கும்போது கடவுள் நமது வாழ்க்கையிலும் புதுமைகள் புரிவார். நமது வாழ்க்கையையும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறுவார். நாமும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரிடே, உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமது வார்த்தையின்படியே எனது வாழ்க்கையை மாற்றுவதற்கு, அதன்படி எனது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முறைப்படுத்துவதற்கு உமது ஆசிரே எனக்கு தந்தருளும். பிதாசுடன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நாம் அனைவரும் நம்பிக்கையுடனும் அன்புடன் என்று ஆண்டவரையுமே மன்றாடுகிறோம் என எடுத்துரைப்போம். ஆண்டவரையுமே மன்றாடுகிறோம். உமது இரத்தத்தால் நேர்மைட்டு மறைசாட்சிகளின் செங்குதிரையால் பேணி வளர்த்த திருச்சபைக்கு இடையூறுகளை எதிர்கொள்ளவும் நற்செய்தி பணியை வெற்றியுடன் தொடரவும் வலிமை தந்துள்ள வேண்டும் என்று திருச்சபையோடு ஒன்றித்து சிந்தனை செய்து அதன் செயல்பாடுகளில் என்ற அளவு பங்கு பெற மக்களுக்கு நன்மனம் தர வேண்டும் என்று பல்வேறு சபைகளுக்கிடையே நல்லெண்ணவும் ஒன்றிப்பும் வளர்த்து உண்மையை ஒரு விசுவாசத்தில் அவற்றை பராமரித்தள்ள வேண்டும் என்று மதிப்பீடுக்கேற்ப மெய்யான திருச்சபை அஞ்சா நஞ்சுடன் வழிநடத்த அருளை திருச்சபையின் தலைவரான மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்கும், எங்கள் சபையின் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் பேராயிருக்கும், எங்கள் உயர்மடை மாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயிருக்கும், எங்கள் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜார்ஜா இருக்கும், ஏனைய ஆயர்களுக்கும் அனைவருக்கும்
அளித்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நாம் அனைவரும் நம்ம ஒவ்வொருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஒப்பு கொடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே எல்லாம் இறைவாவுமே நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம். உமதருள் வரங்களால் எங்கள் நிரப்பியருளும் உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும் உடையருளும் ஆசியும் உமது கருணையை பிறக்கால் நிறுத்தெடுத்தும் மந்தையான மக்கள் அனைவருடைய கடங்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் காரணமாவதாக தந்தை மகன் தூயாவியாகிய இறைவா என்றென்றும். ஆண்டவரை ஆசிரியத்தலும் சகோதர சகோதரிகளே, நீங்கள் கைவைத்தலுக்காக தலைவணங்கி ஆசிரியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே இல்லாமல் இறைவா, உம்முடைய மிஸ்ஸிகா கொடும்பாடுகள் பட்டு மீட்டுக் கொண்ட மந்தையாகிய கத்தோலிக்க திருச்சபையும் உடையதே. இறையியல்பில் உம்முடன் ஒன்றாக இருக்கும் தூய ஆவியினருளால் உண்மையான குருத்த நிலைகள் கைவைத்தல் வாயிலாக வழங்கப்படுகின்றன. விசுவாசிகள் கால்மீக பணிபுரிய தூய சபையாகிய உடலின் சிறந்த உறுப்புகளாக இளையோரும் வலுவற்றவருமான எங்களை நீர் உமது கருணை பெருக்கால் தகுதியுடையோராக்கினீர். ஆண்டவரே, உமது அருளால் எங்களை நிரப்பி உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உம்முடைய இரக்கவும் அருளும் எங்கள் மீதும் நீர் தெரிந்தெடுத்த இம்மக்கள் மீதும் இருப்பதாக. கருணை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துமே எங்களுடன் புறவாக்கு நீதி நிறை நற்செயல்களால் வாழ்நாள் முழுதுமே தகுந்தவாறு மனமகிழ்ச்சி எங்கள் மேலருள் கூர்ந்தருளும். உமக்கிடை விடாமல் புகழ மகிமை நன்றிய மராதனை செலுத்த எங்களை தகுதியுடையோராக்கியருளும். தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும். திருமலுக்கு பெற்று வாழ்வின் அடையாளத்தால் முத்திரோட பெற்றவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் மரபர்களில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவர் எல்லாம் திடமாய் நம்பிக்கை வைத்தே திருவோடல் திருரத்தம் பலிபீடத்திலிதோ நேசபயத்துடன் அணுகிடுவோம். அனைவரும் ஒன்றாய் திருமுன்னே மாணவரணியோடு சேர்ந்தினிலே பாடுவோம் இறைவன் பரிசுத்த பரிசுத்த என்றும் பரிசுத்த. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூயாவிக்கும் புகழென்றும். இறைவனின் தாய்மரியே தூய யோசேப்பே பணிவுடன் நினைத்திடுவோ புனிதமி பலியில். மகனின் தூதர்களே, ஒருமைக்க நண்பர்களே, உலகம் அமைதியுற நீங்கள் ஜெபித்திடுவே. அனைவரும் ஒன்றாய் பாடிடுவீரே ஆமெனாமே. பார்த்தோமாயேயும் மறைசாட்சியரேயும் பணிவுடன் நினைத்திடுவோ புனிதமி பலியில்.
துணை என்றென்றும். சிறியோர் வலியோர் அனைவரும் ஒன்றாய் துயிலுருகின்றனரே, உமதுயிர் தெழுதலினா உயிர் தெழும் உறுதியுடன் உரைகிறார் இறந்தோர்கள் உயிர் பெற்றெழுந்திடவே. முன்னிலையில் இதய கதவை திறவென்றென்றும் நோன்பும் வேண்டுதலும் நொந்திடு உள்ளமுமா மூரு தெய்வத்தை தினமும் மகிழ்விப்போ. வல்லவரும் தந்தையுமாகி ஒரே சர்வேஸ்வரனே விஸ்வசிக்கின்றோம். காண்பவை காணாதவை யாவும் படைத்தவரே விசுவசிக்கின்றோம். சர்வேஸ்வரனிலே சுதனும் படைப்புகள் அனைத்திற்கும் முன்னே முதலாக ஜனித்தவரும் ஒரே ஆண்டவருமான ஈசோசியாவில் விசுவசிக்கின்றோம். இவர் உங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவினில் ஜனித்தவரும் ஆனால் படைக்கப்படாதவருமே. இவர் மெய்யங்கடவுள் என்றுள்ள மெய்யங்கடவுளும் பிதாவோடு ஒரே பொருளுமானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியால் கனிவேல் உடல் எடுத்து மனிதரானார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். எழுதப்பட்டிருந்தது போல 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மரித்தவரையும் ஜீவியரையும் நடத்தியிருக்க வரவிருக்கின்றார். பிதாவின்று புறப்படும் சத்தியான்மாவும் உயிரிழப்பவருமான ஏக பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றோம். ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கின்றோம். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞானஸ்நானத்தையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆமென். அநேகருக்கு ஆண்டவரான இறைவன் தமது புகழை பாட உம்மை வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதான நம்முடனே. பிதாக்களும் நாயர்களுமான நம் தந்தையர்கள், குருக்கள், தியாகன்களாகியோர், துறவியர், நம் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை நினைவர் கொண்டு மன்றாடுங்கள். மிசியாய் நண்பர்களும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூறுங்கள். மிசியாவின் அருளால் இப்பலி நமது உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில்லா வாழ்க்கும் காரணமாதாக. ஆண்டவரே, ஆசிரியளித்தருளும் என் சகோதர சகோதரிகளை திருப்பில் என் கைகள் வழியாக நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவுளத்தை நிறைவேற்ற நம்மை வலுப்படுத்துவாராக. இப்பலி அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீருக்கு ஒடுக்கும் இப்பலியில் அவர் உகை கொள்வாராக. ஆமென். நாங்கள் உமக்கு புகழ வணக்கம் நன்றியும் ஆராதனை செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். நாம் அனைவரும் மனத்தியருடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணிவுடன் நின்று இங்கே நிறைவேற்றப்படுவதை உற்று நோக்குங்கள். பயபக்தியூட்டும் மறைவர்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தழைத்தங்கும்படி மன்றாடத் தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை ஒன்று கிளப்பி அமைதியான ஒரே எண்ணத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் மெஸ்ஸியா திருவருளும்
தந்தை இறைவன் நிறையன்பும் தூய ஆவியின் நட்புறவும் நம்மோடு நிலவுக என்றென்றும். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டு முன்னத பின்னுலகே. உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டு உன்னத விண்ணுலகே. ஈசாக்கோவென்பவரின் இறைவா வான்புரு மன்னவரே திருவன்னிலையில் உயர்த்துகிறோம். படைப்புகள் எல்லாம் ஆண்டவரா இறைவனுக்கு பலி அர்ப்பிப்போ. நீதியுமாமது தகுதியுமா நீதியுமாமது தகுதியுமா நீதியுமாமது தகுதியுமா நீதியுமாமது தகுதியுமா. சமாதானம் நம்முடனே. தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா உமது மாட்சி மிகும் ஒரு இறைமையின் ஆராதனைக்குரிய திருப்பெயருக்கு எல்லா உதடுகளிலிருந்து புகழும் எல்லா நாவுகளிலிருந்து நன்றியும் எல்லா படைப்புகளிலிருந்து வாழ்த்து முரியனவாகுக. ஏனெனில் நீர் உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனிதீனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானோர்களின் ஆயிரங்களும் வானதூதர்களின் 10,000ங்களும் மாட்சி நிரம்பி உம்மை வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்புதன்மையிலும் உருவிலைகளுமான வான்படைகளும் இந்த திருப்பெயரை போற்றுகின்றனர். தூயோரும் உருவிலைகளுமான குரூபுகள் சராபின்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரான உம்மை ஆராதிக்கின்றனர். இறைமுன் நிலையில் மிகு குரலில் இடையிடின்றி புகழ்கீதம் இசைகின்றனரே ஒரு சேர இசைகின்றனரே ஒரு சேர. நித்திய மாட்சிமையின் ஆண்டவரென்றும் பரிசுத்த வல்லவர் இறைவன் பரிசுத்தர் வானோடு பூமி நிறைந்ததுவே. புகழ் மன்னர் மகிமைகளால் உன்னத வீதியோசானா தாவீது வைத்தரு கோசானா ஆண்டவரின் திருப்பெயராலே வந்தவர் மீண்டும் வருபவரும் மேன்மை பொருந்திய மன்னரவர் உன்னத வீதியிலோசானா ஓசானா. ஆண்டவராகிய இறைவா விண்ணகணிகளோடு சேர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முள் மறைந்திருக்கும் ஆல்மத்தனையின் உம்மோடு சிறு நிகரானவரும் உம்மிடமிருந்துள்ள ஒளியும் உமது உள்ளுண்மை சாயலமான வார்த்தையான இறைவனை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உம்மோடனையாയിരിക്കും நிலையை வலிந்து பெற்றுக் கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல்
അവർ തമ്മേ വെറുമയാക്കി അടിമേൻ ഉരുവേറ്റ് புத்தியும் விவேகமுள்ள மரணமில்லாத ஆத்மாவுடனும் இறப்புடைய உடலுடனும் முழு மனிதனாக பெண்ணிடம் பிறந்தார். சட்டத்துக்குள்பட்டோரை மீட்க சட்டத்துக்குள்ளானார். எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரிய இந்த மறைப்பொருளை திரு சந்நிதியில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, உம் அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போல் அவருடைய திருப்பாடுகளின் நினைவே நாங்கள் கொண்டாடுகிறோம். தாம் ஒப்புவிக்கப்பட இருந்த இரவில் ஈசோ தம்மாசற்ற திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி ஆராதனைக்குரிய தந்தையே, உம் பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு சீடர்கள் கழித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பிற்கப்படும் என் உடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவ்வண்ணமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்கள் கழித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். செய்தே நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டது போல் எளியோரும் வலுவற்றோரும் துன்புறோருமாக இப்படியார்களும் திருமணொன்றாக கூடியுள்ளோம். கைமாறளிக்கையில் அரும்பெரும் கொடைகளை நிறங்களுக்கு அளித்திருக்கிறீர். உமதுரை வாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரே எங்கள் மனதில் பூண்டு வீழ்ச்சிட்டு எங்களை கைதூக்கி விட்டீர். வாழ்விழந்து எங்களை வாழ செய்தீர். பாபிகளாக எங்கள் கடன்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்திகளை தந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர். உமது ஆசிரியராளமாக பொழிந்து எங்கள் வலுவற்ற இயல்பை மாண்புற செய்தீர். நீரங்கள் கழித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசைகளுக்குமாக நாங்கள் உமக்கு புகழும் வணக்கவும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். எங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, எல்லாமல் இறைவா, முதல்மே குருவந்திரசமேற்ற தலைவரும் ஆட்சியாளருமானரோமாயில் இருக்குமார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்காகவும் எங்கள் சபையின் தலைவரின் தந்தையுமாகிய மார் ஜோர்ஜியர் பெராயிருக்காகவும் எங்கள் மறை மாநிலத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பெராயிருக்காகவும் எங்கள் தலைவரின் தந்தையுமாகிய மார் ஜார்ஜாயிருக்காகவும் புனித கத்தோலிக்கா திருச்சபையினத்திற்காகவும் குருக்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் ஆகியோருக்காகவும் இப்பலியே ஏற்றருளும். கவலையுறுவோர், துன்பப்படுவோர், ஏழையர், துயருவோர், நோய்த்தோரடு கண்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும்
உமது பேரால் எங்களை விட்டு சென்றிருந்தோர் அனைவருக்காகவும் உமது இரக்கத்தை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கும் இம்மக்களுக்காகவும் தகுதியற்ற எனக்காகவும் இப்பலியே ஏற்றருளும். ஆண்டவராய் இறைவா, நிறைகளுக்கு கற்பித்தது போல் மாசடமிருந்தமானி பலிபீடத்தில் உமது மெஸ்ஸியாவின் உடலை இரத்தத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த நினைவு கொண்டாட்டத்தின் போது இறைவனின் தாயாம் கன்னிமரியா மற்றும் உமக்கு உகந்தோராய் விளங்கிய நேர்மையாளர்களும் துயோர்களுமான தந்தையரின் புனித நினைவானது உமது சொல்லற்கரையுள் பெருகாலங்களில் எழ செய்தருளும். வாழ்நாள் முழுதும் தமேதி சமாதானവും எங்கள் கழித்தருளும். நீர் ஒருவரே உண்மையார் இறை தந்தை என்றும் அன்பு திருமகனே மெஸ்ஸியாவை நீரே அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாகி எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகி மெஸ்ஸியாவின் திருப்பாடுகள் இறப்படக்கம் உயிர்த்தெழுதலாகியவற்றின் மாட்சிமிக பயபக்திக்குரிய புனிதமிக்க உயிரளிக்க வலி தெய்வீக மறை பொருளை நாங்கள் மகிழ்வுடன் நினைவு கூறவும் போற்றவும் நிறைவேற்றவும் செய்கிறோம். ஆண்டவரேயும் தூயாவி எழுந்தருள்வாராக. நீங்கள் பக்தி வணக்கத்துடன் மனுமாக மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. உம்முடையார்களின் திருப்பலியில் அவர் வந்துரை இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இது எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோர் உயிர்த்தெழுதலின் மேலான நம்பிக்கைக்கு உண்மை மகிழ்வு அனைவரோடு சேர்ந்து விண்ணரசில் புது வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராகிய இறைவா, எங்களுக்காக திருவகத்து மேன்மை மிக்க வியப்புக்குரிய மீட்பின் திட்டத்தை முன்னிட்டு நாங்களும் மேடை விடாமல் புகழ்கின்றோம். உம்முடைய மெஸ்ஸியாவின் விலை மதிக்கையில் ஆரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூயதாகிடும் உமது நாமத்திற்காதராய் நாங்கள் அர்ப்பிப்போ ஸ்தோத்திரமும் துதி கீர்த்தனைகளும் இன்றும் என்றென்று எப்பொழுதும். கடவுளே, எமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயிரம் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் உயிரளிப்பதும் இறைத்தன்மையதுமான இந்த மறை பொருள்களிடம் உமது இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய மெஸ்ஸியாவே, உமது திருப்பேருக்கு புகழும். ஆண்டவராகிய உமக்கு ஆராதனை எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வளிப்பதுமாகி இந்த அப்பவானிலிருந்து இறங்கியது உலகனே திருக்கும் வாழ்வளிக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள், மாறாக பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வார். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு திருவப்பம் நானே. பரமசியாதம் சீடர் கருவித்த மறை பொருளந்தோ இது விண்ணகத்தே வென்றிறங்கியதாம் வாழ்வு வழங்கும் அப்பம் நான் அன்புடன்மை உண்டிடுவோர் எந்தனிலெங்கும் வாழ்ந்திடுவர் பெற்றிடுவர் விண்ணக வாழ்வதே. ஆண்டவராகிய மெஸ்ஸியாவின் அருள் தந்தையாகிய கடவுளின் அன்பு தூயாவின் நட்புறவு நம் அனைவரோடும் இருப்பதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நம் மீட்பரின் விலமதிக்கேலா திருடல் திருத்தங்களின் மறைவர்களை நாம் அனைவரும் பக்தி வணக்கத்தோடு அணுகுவோம். மனச்சேர்நாள் வரும் நம்பிக்கையுடன் குற்றங்குறைகளிலிருந்து விலகி பாவத்துக்காக மனவருந்தி சகோதர சகோதரனின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவரிடம் அருளையும் பாவ மன்னிப்பையும் இருந்து மன்றாடுவோம்.
ஆண்டவரே உடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பிளவிலிருந்தும் கலகங்களிலிருந்து விலகி நம்ம மனசாண்டை தூய்மைப்படுத்துவோம். ஆண்டவரே உடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பகைமையிலிருந்து வெறுப்பிலிருந்தும் நம்ம ஆன்மாவை விடுவிப்போம். ஆண்டவரே உடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். நற்கருணை கொண்டு தூயாவியால் தூய்மையாக்கப்படுவோம். ஆண்டவரே உடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டுணர்வுடனும் புனித மறைவருக்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே உடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே இவை எங்கள் உடலின் உயிர்ப்புக்கும் ஆன்மாவை மீட்புக்கும் காரணமாக முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக என்றென்றும் ஆமென். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா உடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் தேவ கூர்ந்து மன்னித்தருளும். அதிவன இறைவனாகிய வெண்ணரசில் பிறந்த இவரோடு சேர்ந்து புகழ் எங்கள் உதடுகளை நீ தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவராகிய இறைவா கருணையுடன் எங்களை கருளை தளராத நம்பிக்கையுடன் நமது திருமண பொழுதும் தூயுள்ளத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் வாசற்றூராய் ஒழுகி எங்களை தகுதியுடையோராக்கியருளும். நாங்கள் அனைவரும் என்று சேர்ந்து இழைத்து வார் வேண்டுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீயாவினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். ஆண்டவரே, இல்லாமல் இறைவா நல்லவரான முழுவதல் இறக்கு நிறைந்த எங்கள் தந்தையை உமது நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களை சோதனையில் விழவிடாதே தீயாவின் அதன் படைகள் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசு வல்லமையும் ஆட்சியும் அதிகாரமும் உடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். கருணை தூயவர்களுக்குரியது. தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூய ஆவி ஒருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழுமரவனை போற்றுங்கள். ஆண்டவருடைய பந்தியிலிருந்து உணவருந்தும் நம்மை அன்பிலும் ஒற்றுமையிலும் அவர் பாதுகாத்தருள்வாராக. திருச்சபையின் பலிபீடத்திலிருந்து தம் உடலையும் இரத்தத்தையும் நமக்கு தரும் மெசியாவை வாழ்த்துவோமாக. நம்மை வாழ்வைக்கும் மெசியாவின் அருள் அவரது கருணையால் நம் அனைவரிலும் நிறைவு பெறுவதாக. எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். ஆண்டவருடைய பலிபீடத்திலிருந்து உணவருந்தி நிறைவு பெறுவோருமாக. திருச்சபையின் பிராணமிக்குள்ள மக்களாய் வாழ இவ்வருள் அடையாளங்கள் நமக்கு வலிமை தருவதாக. என்னுயிரோடு கலந்தீர் என்னுயிரை நான் உம்மை தோதிப்பேன். என்னுயிரை நான் உம்மை தோதிப்பேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு. என்னுயிரான இயேசு. என்னுயிரோடு கலந்தீர் என்னுயிரை நான் உம்மை தோதிப்பேன். என்னுயிரை நான் உம்மை தோதிப்பேன். உயிரான உயிரான இயேசு. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு. என்னுயிரான இயேசு. என்னுயிரோடு கலந்தீர் என்னுயிரை நான் உம்மை தோதிப்பேன்.
துதிப்பே. தூயாவின் அருளத்தால் புகழ்ச்சிகிறிய புனித உயிரொழுக்க வல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறைப்பொருட்களை அணுகி இவற்றில் பங்கோல தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் வளனான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழ் நன்றியை செலுத்துவோமாக. சுலக்கரை கொடைக்காக ஆண்டவரே உமக்கு புகழ். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, உமது மகிமை மிக்க திருப்பேருக்கு புகழும் ஆராதனை நன்றி செலுத்துவது இந்த இரவும் தகுதியும் காலவும் நீதியுமாகும். உமது வாழ்வழிக்க வல்லது இறைத்தன்மையதமான வார்த்தைகளின் இனிமையை சுவைக்கவும் வானதூதருடன் உமது திருப்பேரை புகழவும் உமது உடையான மறை பொருள்களில் பங்கு கொள்ளவும் அதையுன்னு இறைவனாகி மக்கள் புகழ நன்றியை உணர்த்தும் கீர்த்தனைகள் இடைவிடாமல் பாடவும் வலுவற்றோர் ஆணையங்களை நிறைவேற்றத்துடன் தகுதியுடையோராக்கினீர் தந்தைய மகன் தூய ஆவியாகிய இறைவா என்றென்று அனைத்தையும் புனிதப்படுத்தும் நமது விலை மதிக்கீழா உடலை இனத்தையும் பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவரும் இறைவனும் அரசரும் மீட்பெரும் வாழ்வழிப்பவருமான மிசிகா இரக்கத்துடன் நம்மை தகுதியுடையோராக்கினார். சிந்தனை சொல் செயல்களால் நம்மை மகிழ்விக்க அவர் நமக்கு வரமருள்வாராகி. ஆண்டவரே, நாங்கள் பெற்றதும் பெறுவதுமான இவச்சாரம் உமது இறக்க பெருகாலங்கள் கடங்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோரின் உயர்த்தெழுதல் நம்பிக்கைக்கும் உமது திரும்ப நமக்கு உகந்தவாறு வாழ்ந்தனை இவரோடு சேர்ந்த விண்ணர செல்வது வாழ்வுக்கும் வழிகாட்டுவதாக அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்று ஆண்டவர் மெஸ்ஸியா வழியாக ஆவி கடவுள் தம் கொடைகள் அன்பு தந்தை முழு முதல்வர் நம்மில் நன்கு பொழிந்துள்ளார். பரலோகத்தில் மகிமையுற இறைவன் நம்மை அழைத்துள்ளார். அழியா இன்ப பேரு பெற நம்மை நடத்தி சென்றுள்ளார். இரத்தத்தை பானம் செய்வோர் யாவருமே எந்த நீலென்றும் வாழ்வாரே. நானும் அவரில் வாழ்வேனே. நீதி தீர்ப்போதாவீர்த்தொரு நாள் இறுதியில் அவரை உயிர்ப்பிப்பே. முடிவில்ல வாழ்வு வழங்கிடுவே. மெஸ்ஸியா கூறிய வார்த்தைவை படி பலிதனிலே பங்கடைவோர்கள் அனைவர்க்கும் நிறைவாயருள் மழை பொழியட்டும். இறைவன் கனிவுடனென்னாளும் மன்னக வாழ்வின் பாதைகளில் விண்ணின் கொடைகள் வேண்டுமவே. யாவும் கனிவோடு நல்குகவே. இறைவன் நிறைவாய் என்றென்றாமே. வாழ்வு வழங்கும் தெய்வீக தூய்மை துலங்கும் மறை பொருளே கை கொண்ட
கொண்டவர்கள் யாவரிலும் ஆண்டவர் அருள் மழை பொழியட்டும். சிலுவை சின்ன வழியாய் நான் மீட்கப்பட்டவராயிடுவோம், முத்திரை பெற்றோராயிடுவோம், இன்றும் என்றும் என்றென்றும். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. தனிமரமாக வளர்ந்த என்னை பழமரமாக சிறப்பித்த உம்மை. தனிமரமாக வளர்ந்த என்னை பழமரமாக சிறப்பித்த உம்மை. திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கி பாடுவேன் நன்றி. இன்னிசை முழங்கி பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக